கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சில தினங்களுக்கு முன்பு அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் 2 அமர்வுகள் கொண்ட ஒரு நீதித்துறை ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறார். என்ன தீர்ப்பு என்றால், திருமணமான ஒருவர் வேறு ஒருவருடன் லிவ் இன் என்ற உறவில் அவங்க வாழுகிறார்கள் என்றால் அது குற்றம் அல்ல. ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணோடு, அது அவங்க திருமணமானவர்கள் 2 பேருமே கல்யாணமாகி சட்டப்படி மனைவியோ கணவனோ இருந்தாலும் இதுக்கு மாற்றமாக சட்டத்துக்கு புறம்பாக அவங்க வேறு ஒரு பெண்ணோடு வாழ்ந்தால் அதை குற்றமாக கருத முடியாது. ஏங்க குற்றமாக கருத முடியாது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணத்தையும் சொல்கிறாங்க. அதுதான் முக்கியம். என்ன காரணம்? நீங்கள் உங்கள் சமூக பார்வையில் தான் இது ஒழுக்கக்கேடு. ஒரு கல்யாணமான ஒரு ஆண் ஒரு அந்நிய பெண்ணோடு குடும்பம் நடத்துகிறார் என்றால் அது சமூகத்தில் ஒழுக்கக்கேடு. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அதை தப்புன்னு நீங்கள் சொல்வீங்க. ஆனால் சமூகத்தில் அது ஒழுக்கக்கேடாக பார்க்கப்படுகின்ற இந்த விஷயத்தை சட்டம் தவறுன்னு சொல்லவே இல்லை. எந்த சட்டமா? நம்முடைய நாட்டினுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணோடு குடும்பம் நடத்தினால் அவங்க சேர்ந்து வாழ்ந்தால் சட்டத்தின் அடிப்படையில் அது தப்பா? ஒழுக்கம் அது தனி, அது கோர்ட்டுக்கு வெளியில் வச்சு பார்த்துக்கிடுங்க, சட்டத்துக்கு அப்பாற்பட்டு பார்த்துக்கிடுங்க. நாங்கள் எதை பார்ப்போம்? இந்த ஆணும் இந்த பெண்ணும் திருமணம் ஆகலை, 2 பேரும் சேர்ந்து வாழ்றாங்க, சட்டத்தின் அடிப்படையில் அல்லது இந்த பிரிவின் அடிப்படையில் அது குற்றம் என்று இருந்தால் தான் குற்றம் என்று சொல்லுவோமே தவிர, மற்றபடி நீங்கள் சமூகத்தில் இது ஒழுக்கக்கேடு, அது எல்லாரும் இது குறையா பேசுகிறாங்க, அதை வைத்து கொண்டெல்லாம் நாங்கள் தீர்ப்பளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நல்லா சேர்ந்து வாழுங்க, நல்ல விபச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு தீர்ப்பு வருது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, சட்டத்தில் இடம் இல்லையா, அதனால தான் இவ்வளவும் செய்கிறாங்களாம். அப்போ பாபர் மசூதி இடித்தது, ராமர் கோயில் கட்டினது சரின்னீங்களே, அது எல்லாம் எந்த அடிப்படையில்? அப்போ என்ன சொன்னீங்க? கூட்டும் மனசாட்சி. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டோம், சட்டத்தில் இடம் இல்லை, அதை இடிக்கிறதுக்கு இடம் இல்லை, அது உரிமை கொண்டாடுவதற்கு இடம் இல்லை, இடித்த இடத்துல ராமர் கோயில் கட்டுவதற்கும் சட்டத்தின் அடிப்படையில் இடம் இல்லை. ஆனால் கூட்டு மனசாட்சி எங்களுக்கு இதை விட்டால் வேற தீர்ப்பு அளிக்க முடியாது அப்படின்னீங்க. இது யாரு? உச்ச நீதிமன்றம் சொன்னது. இது இப்படியெல்லாம் நீதிமன்றங்கள் இப்படி நடந்தால் நாட்டில் எப்படி மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். முஸ்லிம்கள் மாத்திரம் இல்லை, யாருக்கும் நிம்மதி இல்லையே. யாரும் ஜாதி மத வேறுபாடு இல்லாம எல்லாரும் புளிங்கி 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 அப்படியே வீட்டில் உட்கார்ந்து மனசுலேயே பேசிக்கிட்டு அவ்வளவு கஷ்டத்துல தானே இருக்கிறோம். ஏன்? நீதிமன்றங்கள் கரெக்டான நீதியை வழங்கினால் நமக்கு நிம்மதி கிடைக்கும். ஆமா, எவன் தப்பு பண்ணாலும் தண்டிக்கிறாங்க, யார் குற்றம் செய்தாலும் குற்றவாளி தப்பிக்க முடியாது என்ற அந்த நிலை இருந்தால் எல்லாரும் நிம்மதியா வாழ முடியும். இங்க பாருங்க, சமூகத்தில் இது அவங்க தான் தப்புன்னு எடுத்துருக்கிறாங்க, நாங்கள் தப்புன்னு சொல்ல முடியாது, சட்டப்படி தப்புன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் மத்திய அரசாங்கம் இன்னொரு சட்டத்தையும் வழங்கியிருக்கிறாங்க. கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு வருது. அப்போ அதில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரும்போது ஒரு வீட்டில் அல்லது ஒரு குடியிருப்பில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சட்டத்துக்கு புறம்பாக சேர்ந்து வாழக்கூடிய இவர்கள் அங்கே இருந்தார்கள் என்றால் 2 பேரையும் கணவன் மனைவி என்று எழுதிக்க. அதுக்கு ஆதாரம்லாம் கேட்காதீங்க. நம்ம கல்யாணம் பண்ணுறதா இருந்தான்னு வைங்களேன், சட்டப்படி கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் உங்கள் பள்ளிவாசல் தப்தர் இருக்குதா இல்லையா, அதில் எழுதினா மட்டும் பத்தாது, கோர்ட்டில் போகணும், அப்படி இல்லைன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் அது பதிவு செய்யணும், அப்படி இருந்தால் தான் நீ கணவன் நீ மனைவி அப்படியெல்லாம் நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரும்போது அந்த ஆதாரத்தை எல்லாம் நீ கேட்காத. ஒரு வீட்டுக்கு போ, ஒரு குடியிருப்புக்கு போ, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்றாங்க, அவங்க நான் தான் கணவன் நான் தான் மனைவி என்று சொன்னால் அதை நீ எழுதிக்க. அவங்கள்ட்ட போய் நின்றுக்கிட்டு கல்யாணம் பண்ணதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா, ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறீங்களா, ஏதாவது அரசாங்கம் கொடுத்த ஆதாரம், எதையுமே கேட்காதீங்க. அவங்க கணவன் மனைவி என்று சொன்னால் எழுதிக்கிடுங்க. இல்லை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் எழுதிக்கிடுங்க. எங்கே போகுதுன்னு பாருங்க நாடு. நாட்டினுடைய நிலை கோர்ட்டும் அதை அங்கீகரிக்கிறது, அரசாங்கத்துடைய நிலையும் அங்கீகரிக்கிறது. இதுக்கு இடையில நம்மளை மட்டும் குறை சொல்லும்போது மாத்திரம் ஒருத்தனுக்கு ஒருத்தி, நீங்கள் 4 பொம்பளையில வச்சிருக்கிறீங்க, 4 பேரும் கல்யாணம் பண்ணீங்க, நீங்கள் 400 பேரை வைக்கலான்னு சட்டம் சொல்லுதே. ஒரு ஆணை எத்தனை பெண்ணோடு இருக்கலாம், அதானே இந்த சட்டத்துக்கு அர்த்தம். நீங்க சொல்லக்கூடிய அந்த மத்திய அரசாங்கம் போடுகின்ற சட்டம் அல்லது கோர்ட் சொல்லக்கூடிய இதெல்லாம் எதை ஆதரிக்கிறது? ஒரு ஆண் எத்தனை பெண்ணோடு இருக்கலாம், ஒரு பெண்ணு எத்தனை ஆண்களோடும் இருக்கலாம்.
ஒழுக்கம் அதெல்லாம் உங்க வீட்டில் வச்சுக்கிடுங்க, சட்டத்தின் முன்னால கொண்டு வராதீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இவங்க தான் இஸ்லாத்தை பற்றி இன்னைக்கு குறை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு ஆம்பளை நினைச்சாச்சுன்னா எத்தனை பொண்ணை கட்டிக்கலாம், யாருன்னாலும் கட்டிக்கலாம், நாங்களாவது சட்டப்படி செய்யறோம். நீ சட்டத்துக்கு புறம்பாக எத்தனை பெண்ணோடு வாழலாம், எத்தனை ஆணோடு வாழலாம் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் இது சரி? அப்ப இது எல்லாம் நாம தெரிகிறது மட்டும் இல்லை, வெகுஜன மக்கள்கிட்ட இதை நம்ம கொண்டு போகணும். இங்க இருக்கக்கூடிய சட்டங்களும் ஆட்சியாளர்களும் ஒட்டுமொத்த நாட்டையே சீரழிக்கிறதுக்காக வேண்டித்தான், கலாச்சார சீர்கேடை கொண்டு வருவதற்குத்தான் இதை பாடுபடுறாங்க. ஒரு வார்த்தையில சொல்ல போனால் இதனால் இந்துக்களும் முஸ்லிம்களும் எல்லாரும் தான் பாதிக்கப்படுறாங்களே தவிர இங்க முஸ்லிம்கள் மட்டும் இது பாதிக்கிறது இல்லை என்ற கருத்துக்களை எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு செல்வோம். வல்லல்லாஹ் நம்ம கேட்டதின் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.